கரூருக்கு விஜய் போயிருக்காரு. அங்கே டிவிகே கட்சிக்காக மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணியிருக்காரு. இதில் குழந்தைகள் உட்பட கூட்ட நெரிச்சலில் சிக்கி 19 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, விஜய் ரசிகராகிய நீங்கள், விஜய் டிவிகே கட்சியினுடைய தொண்டர்கள், அவர் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருப்பவர்கள், அவருக்கு தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனையை உண்டாக்குறீங்க? அவர் அரசியல் வாழ்க்கைக்கு நீங்கள் போடும் தடைக்கல் இது. அவர் சினிமாவில் பேசாததையே அங்கே பேச போகிறாரு. அவர் சினிமாவில் காட்டாத அழகையே அங்கே காட்ட போகிறாரு. விஜய் பரப்புரையை நேரில் பார்க்க முடியலையா? கூட்டமாக இருக்கா? யூடியூப்பில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், நிறைய வலைதளங்கள் இருக்குது. டிவியில் கூட காட்டுறாங்க, டிவியில் பாருங்கள். அதை விட்டுட்டு நான் கூட்டத்தில் அவர் நேரில் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு போனால் நம்ம உயிர் தான் போகும். உயிர் விலை மதிப்பு இல்லாது. கோடி கோடியாக கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வாங்க முடியாது. விஜய்க்கு தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்குறீங்க. விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு தடை போடுறீங்க. இதனால் விஜய் மேலே வழக்கு போட போகிறாங்க. அவர் தான் சந்திக்கணும். இது விஜய் அரசியல் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற தடைகள். ஒரு கட்சியின் தொண்டனாக, ஒரு ரசிகனாக அவரை வெல்ல வைங்க, ஓட்டு போடுங்க, முதலமைச்சராக்குங்க, அந்த நாற்காலியில் உட்கார வைங்க. அவர் என்ன செய்கிறாரா பார்க்கலாம். அதுதான் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன், கைமாறு. அதை விட்டுட்டு கூட்டத்தை போய் தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம உசுறு தான் போகும். நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம மனைவி, நம்ம அப்பா அம்மா அழுந்துட்டு தான் இருப்பாங்க. பணம் கொடுப்பாங்க, கொடுத்தாலும் அந்த வலி யாரும் தாங்க முடியாது. மற்றவன் யாரும் அந்த வலியை தாங்க மாட்டான். அதனுடைய வலி உயிர் போன அந்த வலி அந்த குடும்பம் தான் ஏற்றுக்கும். அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லைன்ட்டு நம்ம உற்றார் உறவினர்கள் தான் அடிச்சுப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. நானும் விஜய் ரசிகன் தான், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. புரிஞ்சுக்கிங்க. இது ஃபஸ்ட் அண்ட் கடைசியாக இருக்கணும்.